Hey guys, welcome back to our channel. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹேமதர்ஷினி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஏற்கனவே நம்ம சேனலில் குவில்லிங் இயரிங்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஐ கார்ட்டையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உளுந்தோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம், அல்லது ஒரு 5 hours கூட ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறி வரணும் உளுந்து. அப்புறம் ஒரு பவுலில் வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ண இஞ்சி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து அரைச்சிக்கலாம். கையில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கையில் எடுத்து போட்டாச்சு, அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. முழு உளுந்தையும் போட்டு அரைச்சோம். அதை பாதியாக எடுத்து வச்சுக்கோங்க. முழு உளுந்தையும் முதல்ல போட்டு அரைச்சிட்டு பாதியாக எடுத்து வச்சுட்டு அந்த பாதி பேட்சை மட்டும் அரைங்க. அரைக்கையில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இப்போ செகண்ட் பேட்ச் போட்டு அரைச்சிக்கலாம். செகண்ட் பேட்ச் போட்டோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல குட்டி குட்டியாக சாப் பண்ண உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா ஸ்மூத்தினஸ் கிடைக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம 2 பேட்சும் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, எண்ணெய் குடிக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் தான் இதில் காரமே, கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம். ஸோ ஸ்பூனில் பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய போடுற மாதிரி இருந்ததுன்னா பாதி பேட்சாக உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய போடுற மாதிரி இருந்ததுன்னா உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி விட்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி மாவு பதத்துக்கு வந்திருக்குன்னு செக் பண்ணுறதுன்னா ஒரு பவுலில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து குட்டியாக உருண்டை பிடிச்சி போட்டு பாருங்கள். அது எப்படி மேலே வந்ததுன்னா தான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சு தொட்டுட்டு அதில் தண்ணி நம்ம கையை அதில் தொட்டுக்கணும். தொட்டதுக்கப்புறம் நான் 2 கையில் வடை போடுறேன். நீங்கள் ஒரு கையில் கூட போடுவாங்க, கரண்டி மெத்தட் கூட இருக்குது, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஓட்டை போடுறதுக்கு லைட்டாக தண்ணி நனைச்சி தொட்டு போடுங்க. அப்போ கரெக்டாக கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த பியூர் கடலெண்ணெயாக இருந்தால் இந்த மாதிரி பொங்கி வரும். நீங்கள் புளி கூட ஆட் பண்ண சொல்லுவாங்க சில பேர். அது ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக சரி வர மாட்டேங்குது, அப்போவும் பொங்கி தான் வருது. கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா அது பொங்கி வராமல் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வேகும் எல்லா பக்கமும். இப்போ கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த டம்ளரில் தான் போட்டேன். இந்த டம்ளரை 1 டம்ளர் போட்டேன். அப்போ எனக்கு ஒரு 15 வடை கிடச்சிது. இந்த பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு.
புட்டு பாருங்கள் உள்ள சாஃப்டாக இருக்குது, வெளியே கிறிஸ்பியாக இருக்குது. இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாவில் டேக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.